ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம டிராவல் தொடங்குறது சென்னை அவுட்டர் ரிங் ரோட்ல தான். இந்த அவுட்டர் ரிங் ரோடு வண்டலூர்ல இருந்து மீஞ்சூர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 62 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது. அதுல முடிச்சூர் பக்கத்துல ஒரு என்ட்ரி இருக்குது. அந்த என்ட்ரில இருந்து தான் அவுட்டர் ரிங் ரோட்ல நம்மளோட பயணத்தை தொடங்கியிருக்கோம். பட் இன்னைக்கு நேஷனல் ஹைவே 716ல என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த அவுட்டர் ரிங் ரோட பத்தி சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போயிடலாம். ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஆந்திரா இல்ல பெங்களூர் நோக்கி டிராவல் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அவுட்டர் ரிங் ரோடு ஒரு சூப்பரான ரோடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க சென்னை சிட்டிக்குள்ளே வராம எல்லா டிராஃபிக்கையும் ஸ்கிப் பண்ணி இந்த அவுட்டர் ரிங் ரோடு வழியா ஈஸியா டிராவல் பண்ண முடியும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த பூந்தமல்லி பைபாஸ் பக்கம் வந்துட்டோம். ஸோ இதுல வந்து நஸ்ரத் பேட்டையில ஒரு எக்ஸிட் இருக்கு. இந்த எக்ஸிட்ல நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா டுவர்ட்ஸ் பெங்களூர் நோக்கி போகலாம். இதுலேயே வந்து ரைட் எடுத்தோம்னா சிட்டிக்குள்ள, அதாவது மதுரவாயல், கோயம்பேடு, போரூர் அந்த டைரக்ஷன்ல நம்மளால போக முடியும். இந்த நஸ்ரத் பேட் பக்கம் ஒரு கிளார் லைஃப் ஃபிளைஓவர் இந்த அவுட்டர் ரிங் ரோட்ல இருக்குது. ஸோ அதனால நம்ம எல்லா டைரக்ஷன்லயும் என்ட்ரி எக்ஸிட் ஆகிக்கலாம். இந்த அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்திலே அதிவிரைவில் திறக்க போற பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குது. இந்த ரோட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போதே லெஃப்ட் சைட்ல நம்மளால அந்த பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷனை பார்க்க முடியும். வாங்க அதை கொஞ்சம் க்ளோஸரா உங்களுக்கு எடுத்துக்கிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதே ஒரு ஃபிளைஓவர் தான். அந்த ஃபிளைஓவருக்கு மேல மெட்ரோ ட்ராக் போறதை நம்மளால பார்க்க முடியும். இதுல லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம டுவர்ட்ஸ் சிட்டிக்குள்ள போயிடலாம். பட் நம்ம இந்த ரூட்ல தொடர்ந்து டிராவல் பண்ணி NH 716 எப்படி ரீச் பண்றது, அதுல என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த ரூட்ல தொடர்ந்து போகும்போது இதுல ஒரு டோல்கேட் வரும். நான் முன்னாடிலாம் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த ரூட்ல டிராவல் பண்ணும்போது இந்த டோல்கேட் எப்பவுமே எம்டியா தான் இருந்திருக்க பார்த்துருக்கேன். பட் இன்னைக்கு வந்து நான் போகும்போதும் சரி, ரிட்டர்ன் வரும்போதும் சரி, இந்த டோல்கேட்டு செம க்ரௌடடா இருந்தது. கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு மேல டிராஃபிக் 2 சைடுமே நின்னுது. மேபி எதுவும் பிரச்சனையான்னு தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பட்டாபிராம் பக்கத்துல வந்துட்டோம். அங்க ஒரு பெரிய பில்டிங், தனியா ஒரு பில்டிங் தெரியுதா, அதான் பட்டாபிராம்ல இருக்க ஒரு டைடல் பார்க். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஓபன் பண்ணாங்க. இப்போ இதுல வந்து லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம டுவர்ட்ஸ் NH 716ல போயிடலாம். ஸ்ட்ரைட்டா போனோம்னா மீஞ்சூர் போய் கனெக்ட் ஆயிரும். இந்த அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து இறங்குனதுமே நம்ம நேஷனல் ஹைவே 716ல இணைஞ்சிடலாம். இந்த நேஷனல் ஹைவே 716 அப்படிங்கிறது பாடியில நேஷனல் ஹைவே 16ல இருந்து தொடங்கி அப்படியே பட்டாபிராம், திருநின்றவூர், திருவள்ளூர், திருத்தணி, திருப்பதி, கடப்பா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்ணுது. வாங்க அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து திருநின்றவூர் ஊருக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கோம். இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா டபுள் லேன் தான். பட் இருந்தாலும் இது வந்து ஊருக்குள்ள போறதுனால இங்க நிறைய மார்க்கெட் பிளேஸும் இருக்கிறதுனால டிராபிக் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். பீக் டைம்ல வந்தீங்கன்னா இதை கிராஸ் பண்றதுக்கே ரொம்ப டைம் ஆயிரும். இந்த திருநின்றவூரை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த நேஷனல் ஹைவேயோட பிரம்மாண்டத்தை நம்மளால பார்க்க முடியும். வாங்க திறந்து போவோம். இந்த திருநெற்றூர் வரைக்கும் மக்கள் நெருக்கடி அதிகமா இருக்கிறதுனால அங்க வரைக்கும் இந்த ரோடு வந்து சின்னதாக தான் இருக்கும். திருநெற்றூரை கிராஸ் பண்ணதுமே அப்படியே ரொம்ப பிரம்மாண்டமா விரிவடைஞ்சு போறதை நம்மளால பார்க்க முடியும். இந்த ரோட்ல தொடர்ந்து போனோம்னா இந்த நேஷனல் ஹைவே வந்து ஸ்லைட்டா ரைட்ல டர்ன் ஆகும். பட் இதுல ஸ்ட்ரைட்டாவே ஒரு ரோடு போகும். அது வந்து சென்னை திருப்பதி ஹை ரோடு. இந்த NH 716 வர வரைக்கும் நம்மளால இந்த CTH ரோடு வழியா மட்டும்தான் திருவள்ளூர், திருத்தணியை கனெக்ட் பண்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ நம்ம வந்து இன்னைக்கு இந்த பிரம்மாண்டமான நேஷனல் ஹைவே 716ல டிராவலை தொடங்கிட்டோம். இந்த நேஷனல் ஹைவே 716ல அப்ரூவ்டு ஸ்பீட் லிமிட் காருக்கு வந்து 100 கிலோமீட்டர்ஸ், ட்ரக்குக்கு வந்து 80 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஹைவே முழுவதுமே வந்து 4 லேனா வடிவமைச்சிருக்காங்க. இதுல வந்து அப்வர்டு டபுள் லைன், அப்புறம் வந்து டவுன்வர்டு டவுன் லைன். இப்போ நம்ம இங்க வந்து ஒரு 2 லேன் இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி பேரலா அந்த சைடுமே 2 லேன் போதும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து சைடா அந்த பைக் எல்லாம் போறதுக்காகவும் ஒரு சின்ன லேன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பைபாஸால இங்க உள்ள சின்ன சின்ன ஊரெல்லாம் ஸ்கிப் பண்றதுனால நம்மளால வேகமா டிராவல் பண்ண முடியும். இதுல வந்து ஒரு எக்ஸிட் இருக்கு. ஐயத்தூர் போனோம்னா இதுல லெஃப்ட் சைட்ல ஒரு எக்ஸிட் இருக்கு. அது வழியா நம்ம ஐயத்தூர் போயிடலாம். அப்படியே இந்த ரோட்ல தொடர்ந்து போகும்போது புட்லூர், செவ்வாப்பேட்டுக்கு அதுக்குரிய என்ட்ரி எக்ஸிட் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. இது அந்த பைபாஸோட தொடர்ந்த ரூட் மேப்பு. பாடியில தொடங்கி ஐயனூர், ஆவடி, பட்டாபிராம், அது வழியா வேப்பம்பட்டு, தொடர்ந்து திருவள்ளூரையும் கிராஸ் பண்ணி போறதை பார்க்க முடியும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் அந்த வேப்பம்பட்டு பக்கத்துல தான் வந்துட்டு இருக்கிறோம். நம்ம ஐயத்தூர் மற்றும் வேப்பம்பட்டு நோக்கி போனோம்னா இதுல ஒரு எக்ஸிட் வருது. அதுல நம்ம வெளியே எக்ஸிட் ஆகிக்கலாம். இந்த நேஷனல் ஹைவே தமிழ்நாட்டுல சென்னையில தொடங்கி திருவள்ளூர் வழியா திருத்தணியை கிராஸ் பண்ணி அப்படியே ஆந்திரா பார்டருக்குள்ள போகுது. தமிழ்நாட்டுக்குள்ள இதோட தூரம் பாத்தீங்கன்னா 78 கிலோமீட்டர். இதை தொடர்ந்து ஆந்திராவுக்குள்ள நுழையுது. இது தமிழ்நாடு எல்கையை தாண்டி ஆந்திரால புட்லூர்ல தொடங்கி திருப்பதி, கடப்பா வழியா முட்டனூர்ல நேஷனல் ஹைவே 67ஓட இணைஞ்சிருது. இந்த நேஷனல் ஹைவே 716 நேஷனல் ஹைவே 67ஓட இணையறதுக்கு முன்னாடி ஆந்திரால கிட்டத்தட்ட 186 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த நேஷனல் ஹைவே 716 திருநின்றவூர்ல இருந்து திருவள்ளூர் வரைக்கும்
எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஃபுல் ரோடுமே ரெடியாக இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு வாகனங்கள் இங்கே கொஞ்சம் குறைவாக தான் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த திருவள்ளூரை தாண்டி நிறையா வேலைகள் போயிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. வாங்க தொடர்ந்து போவோம். இந்த ரூட்ல தொடர்ந்து போகும்போது திருவள்ளூர் மற்றும் கந்தன்கொல்லை போறதுக்காக இதுல ஒரு எக்ஸிட் வருது. இதை வந்து பயன்படுத்திக்கலாம் நம்ம திருவள்ளூர் இல்லைன்னா கந்தன்கொல்லை போகணும்னா. நம்ம இப்போ திருநீண்டவூர்ல இருந்து திருவள்ளூர் டிராவல் பண்ணணும்னா இந்த ரோட்ல இந்த நேஷனல் ஹைவே 716ல டிராவல் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேல மிச்சம் ஆகும். ஏற்கனவே இருக்கிற பழைய அந்த சிடிஹெச் ரோடு வழியா டிராவல் பண்ணோம்னா அங்க டிராபிக் ரொம்ப ஹெவியா இருக்கும். பீக் டைம்ல இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட 20ல இருந்து 30 நிமிஷம் நேரத்தை நம்ம இந்த வழியா டிராவல் பண்ணோம்னா மிச்சம் பிடிக்கலாம். இந்த ரோட்ல தொடர்ந்து போகும்போது இங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க. இங்க இருந்து திருத்தணிக்கு 45 கிலோமீட்டர், ஊத்துக்கோட்டைக்கு 30 கிலோமீட்டர், திருப்பதிக்கு இன்னும் 104 கிலோமீட்டர் இருக்குது. அதாவது ஊத்துக்கோட்டை போகணும்னா இதுல கொஞ்சம் தூரத்துல, அதாவது திருவள்ளூர் போனோம்னா கீழே ஒரு ரைட் எடுத்து போனோம். வாங்க அதையும் போய் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ரோடோட சென்டர் மீடியம் பக்கத்துல ஒரு டிராவல் பண்ணிடுறேன். இது எதுக்குன்னா இங்க நிறைய பூஞ்செடி இதெல்லாம் வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஜஸ்ட் அதையும் கேப்சர் பண்ணி போடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சென்டர் மீடியம் பக்கத்துல டிராவல் பண்ணி உங்களுக்காக அதையும் கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். சென்னையை வெளிவட்டமா கனெக்ட் பண்றதுக்காக சென்னை பெரியபலர் ரோடு அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது. அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஒர்க்கு இங்கேயுமே போயிட்டு இருக்குது. இந்த நேஷனல் ஹைவேவை அந்த சென்னை பெரியபலர் ரோடு கிராஸ் பண்றதுனால இதுல வந்து பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. பாத்தீங்கன்னா அதுக்குரிய காலங்கள் பில் பண்ற வேலைகள் போயிட்டு இருக்குது. இந்த டைம் அது கொஞ்சம் பெட்டரா கேப்சர் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் வந்து அதை டீட்டெயிலா, அதாவது நீங்க சென்னை பெரியபலர் ரோடு பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதுக்குரிய ஃபுல் அப்டேட்டடா உங்களை அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். அந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது அது வந்து ஒரு கிளார் லீஃப் ஷேப்ல இருக்கும் அப்படின்ட்டு தெரியுது. பட் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் திருவள்ளூர் பக்கம் வந்துட்டோம். இதுல கொஞ்சம் தூரத்துல ஒரு லெஃப்ட் வரும். அந்த லெஃப்ட்ல போனோம்னா திருவள்ளூர் சிட்டிக்குள்ள போகலாம். அதுவே ரைட்ல எடுத்தோம்னா ஊத்துக்கோட்டை போகலாம். வாங்க கொஞ்சம் பக்கத்துல போய் பார்ப்போம். இந்த நேஷனல் ஹைவேல சைன் மற்றும் டைரக்ஷன் போர்டு எல்லா இடத்துலையுமே பெர்ஃபெக்டா வச்சிருக்காங்க. அதனால நம்ம எந்த ஒரு ரூட்டையுமே மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நம்ம திருவள்ளூர் போனோம்னா இந்த லெஃப்ட்ல கீழே போனோம்னா திருவள்ளூர் போயிடலாம். அதுலேயே வந்து இதுல ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அதுல வந்து ரைட் டர்ன் பண்ணோம்னா ஊத்துக்கோட்டை போய்க்கலாம். இதுல வந்து லெஃப்ட்ல போனோம்னா திருவள்ளூர் டவுனுக்குள்ள போற ரோடு வரும். ரைட் சைட்ல ஊத்துக்கோட்டை நோக்கி போகலாம். இந்த ஊத்துக்கோட்டை நோக்கி போற வழியில புதுசா திருவள்ளூர்ல ஓபன் பண்ண பஸ் ஸ்டாண்டுங்க இருக்குது. இதை பத்தி ஒரு டீடைல் வீடியோ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கோம். நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா அதோட லிங்க் கார்டில் அட்டாச் பண்றேன், எண்டு ஸ்கிரீன்ல அட்டாச் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். இந்த லெஃப்ட் இதான் நான் சொன்னது லெஃப்ட். இதுல உள்ள போனோம்னா திருவள்ளூர் சிட்டிக்குள்ள போயிடலாம். அதாவது பழைய பஸ் ஸ்டாண்டு அங்கதான் இருக்குது. அந்த புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு, திருவள்ளூர் சிட்டி எல்லாமே எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோல டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்க. இந்த திருவள்ளூர்ல இருந்து, அதாவது ஊத்துக்கோட்டை ரோட்ல இருந்து இந்த பைபாஸ்ல ஜாயின் பண்ணணும்னா இங்க ஒரு என்ட்ரி எக்ஸிட் கொடுத்துருக்காங்க.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த திருவள்ளூர் வரைக்கும் எல்லா ஒர்க்குமே பெர்ஃபெக்டா முடிஞ்சிச்சு. பட் திருவள்ளூரை கிராஸ் பண்ணதுமே வேலை போயிட்டு இருக்கதா பார்க்க முடியும். அந்த சைடு வண்டி போயிட்டு இருக்குல்ல, அதுதான் வந்து திருவள்ளூர்ல இருந்து திருப்பதி போற ரோடு. திருவள்ளூர் ஊர்ல இருந்து வர ரோடு இந்த இடத்துல தான். இதுதான் வந்து ஜங்ஷன். இந்த பாயிண்ட்ல தான் வந்து இந்த நேஷனல் ஹைவே கூட இணையுது. இந்த இடத்துல நான் ஒரு 1.5 மந்த் முன்னாடி வந்திருந்தேன். அப்போ வந்து இந்த ரோடு கொஞ்சமா போட்டிருந்தாங்க. ரைட் சைட்ல ஜல்லி மட்டும் தான் போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ரோட கம்ப்ளீட்டா போட்டிருக்காங்க. சர்வீஸ் ரோட்ல ஜல்லி போட்டிருக்காங்க. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ரோடு போட்டிருக்கதை நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் வேலை கொஞ்சம் வேகமாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது இந்த திருப்பாச்சூர் அப்படிங்கிற ஊர் தான். இந்த லொகேஷன்ல இப்போதைக்கு அதாவது 2 சைடுமே ரோடு போட்டிருக்காங்க. பட் சர்வீஸ் லைன் இன்னும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்குது. ஜல்லி தான் போட்டு வச்சிருக்காங்க. இனி அப்படியே தொடர்ந்து போகும்போது ஒரே டேக் டைவர்ஷன் இருக்கிறது மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா இதுக்கப்புறம் ப்ராப்பராக இன்னும் எந்த ரோடுமே ரெடி ஆகலை. வேலைகள் போயிட்டே இருக்குது. வாங்க 1 பை 1 பார்த்துக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம இருக்கிறது இந்த கொசவன் பாளையம் அப்படிங்கிற லொகேஷன். இதில் வந்து ஒரு பிரிட்ஜ் வரப்போகுது. ஏன்னா வந்து 2 சைடுமே கிராமம் இருக்கிறதுனால கிராம மக்கள் கிராஸ் பண்ணுறதுக்காக இதில் வந்து 2 பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. இதில் ஒன்று கட்டியிருக்காங்களா, கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால சைடில் வந்து வண்டிகள் போகிறதுக்காக அந்த சைடு லெஃப்ட் சைட்லேயும் ஒரு ரோடு போட்டிருக்காங்க, ரைட் சைட்லேயும் ஒரு ரோடு போட்டிருக்காங்க. அதாவது நம்ம டுவர்ட்ஸ் இப்போ திருப்பதி நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்மளுக்கு இந்த சைடு ஒரு ரோடு போட்டிருக்காங்க. அதை மாதிரி திருப்பதியிலேருந்து திருவள்ளூர் நோக்கி போகிறவங்க அந்த சைடு, அதாவது அங்கே பஸ் போகிறத பார்க்க முடியுதா, அந்த சைடும் ஒரு ரோடு இருக்குது. இப்போ வாங்க நம்ம அப்படியே திறந்து பார்ப்போம். இப்படி தொடர்ந்து போகும்போது இந்த பர்டிகுலர் லொகேஷனில் வரதுக்கும் போகிறதுக்கும் இந்த ஒரு ரோடை தான் நம்ம பயன்படுத்தி ஆகணும். ஏன்னா லெஃப்ட் சைட்லேயும் நம்மளுக்கு வேலை நடக்குது, ரைட் சைட்லேயும் வேலை நடக்குது. அதனால வர வண்டிகள் போகிற வண்டிகள் எல்லாமே இந்த ஒரு ரூட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் டிரைவ் பண்ணி ஆகணும். நீங்கள் நைட்டு இந்த ரூட்டில் எதுவும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து 2 சைடுமே நம்மளுக்கு பள்ளம் மேடு நிறைய இருக்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் கனரக வாகனங்கள் நிறையா போகுது. ஏன்னா ஆந்திராலேருந்து வர நிறைய லாரிலாம் இந்த வழியாக தான் வர்றதுனால இது வந்து இப்போதைக்கு நைட் ட்ராவலுக்கு அட்வைசபிள் இல்லை. டே டைமில் ட்ராவல் பண்ணனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். இங்கேயுமே ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த பாண்டூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது, அது பக்கம் வந்துட்டோம். இதில் வந்து இந்த சென்டரில் உள்ள அந்த பழைய ரோடு தான் இருக்குது. நம்மளுக்கு இடது பக்கத்துலேயும் வலது பக்கத்துலேயும் பள்ளம் தோண்டி போட்டிருக்காங்க. ஒரு சில இடத்துல கொஞ்சம் மண் போட்டு மெய் வச்சுருக்காங்க. ஆனால் அது எந்த இடத்துலையும் ரோடு இன்னும் ப்ராப்பராக போடவே இல்லை. பட் இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு அடுத்த 1 இயர் ஆகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். அப்படியே தொடர்ந்து போகும்போது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ரோடு போட்டிருந்தாங்க. ஒரு சில இடத்துல ரோடு போடுற வேலைகளும் அப்படியே போயிட்டே இருந்தது. வாங்க தொடர்ந்து போய் பார்ப்போம்.
இதுல நடுவுல ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட தொடர்ச்சியாக ரோடு போட்டிருந்தாங்க. பட் மத்த வாகனங்கள் இதுல வந்து வர முடியாது. அதுல வந்து ரோடு ரொம்ப சின்ன ரோடா இருந்தது. நான் பைக் அப்படிங்கிறதுனால புகுந்துட்டேன். மத்த கார், லாரி எதுவுமே இந்த ரோட்ட யூஸ் பண்ண முடியாது. பட் ரோடு நல்லா பளபளன்னு போட்டு வச்சிருந்தாங்க. செம ஸ்மூத்தா இருந்துச்சு. அப்படி தொடர்ந்து போகும்போது இங்க ரோடு போடுற வேலைகள் போயிட்டு இருந்தது. கீழ வந்து ரோட்ல அந்த தார் போட்டிருந்தாங்க. இந்த சைடு அந்த ரோட் ரோலர், அப்புறம் வந்து ரோட் போடுற மெஷின் அது எல்லாமே வேலை விறுவிறுப்பா போயிட்டு இருந்தது. அப்படி அனல் பறக்க வேலை நடந்துட்டு இருந்தது. ஜஸ்ட் அது உங்களுக்காக கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்ல நம்மளுக்கு டோட்டலா 4 லேன், அப்புறம் 2 சர்வீஸ் ரோடு, அது மட்டும் இல்லாம ட்ரைனேஜ் எல்லாமே எல்லா வேலைகளும் நடக்கிறதுனால, ஒவ்வொரு ஒர்க்கும் அங்கங்க போய்க்கிட்டே இருக்குது. ஒரு சில இடத்துல ட்ரைனேஜ் ஒர்க் போயிட்டு இருக்குது. ஒரு சில இடத்துல ரோடுக்காக பள்ளம் போட்டிருக்காங்க. ஒரு இடத்துல ஜல்லி போட்டிருக்காங்க. ஒரு சில இடத்துல ரோடு போயிட்டு இருக்காங்க. இப்படிதான் இந்த ரூட் ஃபுல்லாவே போயிட்டு இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா, அங்க வந்து ட்ரைனேஜுக்கான அங்க அந்த கான்கிரீட் போடுற வேலைகள் போயிட்டு இருக்குது. இப்ப நம்ம இந்த பட்டறை பெரும்பதூர் டோல்கேட் வந்துட்டோம். இந்த வீடியோல நம்ம இதுவரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். இதுவரைக்கும் என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கவர் பண்ணி ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். இங்க ஒரு ரோடு அப்பதான் புதுசா போட்டு வச்சிருந்தாங்க. புதுசா போட்ட ரோட்ல டிராவல் பண்ண தோணும்ல, அதனால ஜஸ்ட் அதுல ஒரு ரைடு போயிட்டு வந்தேன். அதுதான் இது. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதை மாதிரி பல பயனுள்ள தகவலை பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு நம்ம சேனல்ல தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.